சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உங்களோடு ஆண்டுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நீங்கள் பார்க்கிற இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த லெந்து காலங்களிலே அநேக இடங்களிலே சிறப்பான செய்திகளை கன்வென்ஷன் மூலமாக நீங்களும் பேசுவீங்க, பேசுகிறதையும் கேட்பீங்க. இன்றைக்கு பேச போகிற செய்தியும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த வெறுமையான பாத்திரம் உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய வார்த்தைகளை எடுத்து வந்திருக்கிறேன். நீர் என்னை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் என்ன சொல்லலாம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த போது, மனுஷீகத்தை உயர்த்துகிறவர்கள், மனுஷீகத்தை பிரியப்படுத்துகிறவர்கள், மனுஷீகத்திற்காக போதிக்கிறவர்கள் பெருகி போய்விட்டார்கள். இப்போ நிறைய பேர் கேள்வி வந்திருக்கோம், எப்போவுமே இந்த ஆள் இப்படி தான், அப்படிதானே? எப்போவுமே ஒரு அப்படித்தான். ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு நாள் கூட மனுஷீகத்துக்காக ஊழியம் செய்ய மாட்டேன். அது என்னுடைய வேலையும் அல்ல. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம ஊழியம் செய்ய வந்திருக்கிறோமா, ஊழியம் கொல்ல வந்திருக்கிறோமா? சொல்லுங்க பாப்பா. எதுக்குன்னே வந்திருக்கோம்? ஊழியம் செய்ய வந்திருக்கோமா, ஊழியம் கொல்ல வந்திருக்கிறோமா? ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். அப்ப செய்யணும். கொல்லுவது என்பது மனிதனை ஆதாயப்படுத்துவது, செய்வது என்பது தேவனை ஆதாயப்படுத்துவது. வாசிக்கலாம். கலாத்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம். இந்த கலாத்தியர் புத்தகம் ரொம்ப அழகான ஒரு புத்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிற ஒரு புத்தகம். இந்த கலாத்தியர் புத்தகத்திலே 6 அதிகாரங்கள் இருக்கின்ற ஒரு புத்தகம். இதில் சிலுவை காரியங்கள் எல்லாம் 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் போகலை, இன்னைக்கு நேரம் இல்லை. 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன். என்ன, நான் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது தான் இந்த சத்தியம் வெளிவருது. நிறைய பேர் என்கிட்ட கடிதம் கூட இப்ப எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. என்னையா அது, யூடியூப்ல போய் பார்த்தாலும் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு, டிவியில கேட்டாலும் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு, உங்க சர்ச்சுக்கு வந்தாலும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. எது மாதிரி கேட்கிறவங்களுக்கு விளக்கம் இங்க வச்சிருக்கேன் பாருங்க. அப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆமென். மோசஸ் என்னைக்கு கிறிஸ்து என்கிற அவன் என் பெயரை இணைச்சுக்கிட்டனோ, அன்னைக்கே எனக்குள்ள இருக்கிற மனுஷிகம் என்ன செய்யணும்? ஒளிஞ்சிடணும். மனுஷிகத்தை பிரியப்படுத்துறத விட்டுறணும். மாரியப்பன் மட்டும் இருந்தா மனுஷனை பிரியப்படுத்துறவரா, மனுஷனுக்கு தேவையானதை போதிக்கிறவரா இருக்கலாம். எனக்கு தெரியும், இந்த ஊழியம் சால்வேஷன் ஆஃப் இந்தியாங்கிற பேரும் மோசஸ்ங்கிற பேரும் எனக்குள்ளே வந்த பிறகு, என் அழைப்பை உறுதிப்படுத்த கொண்ட பிறகு எனக்குள்ள நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யக்கூடாது? மனுஷனை விட்டுட்டு மனுஷன காரியங்களை பார்த்து போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, மனிதனை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு காரியம். மனுஷன் இல்லாமல் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம். உண்மைதான், நாமளும் மனுஷனாக இருக்கனால அவரும் கூட மனுக்குலத்தில் வந்தபடினால அப்படி சொல்லலாம். ஆனால் அவரே
பிதா என்ன சித்தம் வைத்திருந்தாரோ, பிதா எதை சித்தத்திற்காக அனுப்பினாரோ அதை மட்டுமே நிறைவேற்றினார். அப்ப அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நான், குமாரன் எனக்கு என்ன பணியை கொடுத்திருக்கிறாரோ, என்ன அழைப்பை என் மேல் வைத்திருக்கிறாரோ, எந்த ஊழியத்தை செய்ய சொல்லி இருக்கிறாரோ, எதை பேச எனக்கு போதித்திருக்கிறாரோ அதை நான் போதிக்கணும். அப்படித்தானே? அங்க ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது. அப்பொழுது நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருப்பேன். ஆனால் நான், அப்படித்தானே போட்டிருக்கு, நான். இந்த இடத்துல எல்லாரும் கை வச்சு பார்க்கணும். நிறைய பேர் கை வைக்கிறதே இல்லை. அதனால தானே என்னவோ ஆண்டவர் சொல்றாரு, அவன் முதுகுல 1008 அழுக்கு இருக்குடான்ட்டு போயிட்டார். முதல்ல ஓன் உத்தரத்தை எடுறான்ட்டு போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. நான் எப்பவுமே சொல்லுவேன், என் பேருக்கு முன்னாடி எனக்கு பெருசா படிப்பெல்லாம் கிடையாது, ஆனால் நான் சொல்லுவேன், எதையும் போடாத, மோசஸ் மாரியப்பன், செய்தி மதுரை, அவ்வளவுதான். முன்னாடியாவது இந்த தமிழன் டிவி, ஜாய் டிவி என்னென்னத்தையாவது போட சொல்லுவோம், போடுவாங்க. நான் இப்பெல்லாம் சொல்லுவேன், எதையும் போடாதீங்க, தேவ செய்தி பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன், அது மட்டும் போடும். இதை கேட்டு வந்தா வரட்டும், வராட்ட போட்டும். அப்படிதானே? சரி, வசனத்தை வாசிருங்க தொடர்ந்து. இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல, மேலும் மேலும் சகோதரரே. நமக்கு தான் கேள்வி கேட்குறீங்கல்ல, நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்கல்ல, அவங்களுக்கு தான். சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம். பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. பவுல் என்னைக்கு விழுந்து அவன் கண்ணுல இருந்து செதில் போச்சு, அவர் கண்ணுல இருந்து, அன்னைக்கே அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் யாருடைய வார்த்தையாய் மாறி போச்சு? இயேசுனுடைய வார்த்தையாய் மாறி போச்சு. ஏன்னா அனனியா கிட்ட சொன்னார்ல, அனனியா கூட சொன்னார்ல, என்ன சொன்னாரு? ஐயா, உன் முரட்டு பையோ. நல்லா இருக்கும், எனக்கு அந்த அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருக்குல்ல, 9ஆம் அதிகாரம் தானே, ரொம்ப அழகா இருக்கும். ஐயா, இவன் முரட்டு பையா, இங்கேயும் கூட இவன் நிறுவனங்களை வாங்கிட்டு பெரிய ஆளியா இவரு. ஏன் அவரை குறித்து சாட்சி அவரே சொல்வாரே பவுல், உருட்டு பையா. இங்க சொல்றாரு பாருங்க, என்னால் பிரசங்கிக்கப்பட்டது. சகோதரரே, ரொம்ப அழகா இருக்குல்ல. நமக்கு தான் இந்த சகோதர சிநேகம் இருந்தாலே சத்தியம் உள்ள நிற்கும். நிறைய பேர்ட்ட சகோதர சிநேகமே முதல்ல இல்லையே, அதான பிரச்சனை. என்ன பேசும்போது மட்டும் நல்லா பேசிக்கோ. ஒருவன் கண்ட சகோதரத்திலே அன்பு கூற முடியாதவன் காணாத தேவனை. அல்லேலூயா. வாசிங்க இப்ப. வசனத்தை விட்டுறாதீங்க. 11ஆம் வசனம். என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் எப்பவுமே மனுஷங்கிட்ட கேட்டு சத்தியத்தை படிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய பைபிள், நிறைய மெத்தடு, நிறைய இதெல்லாம் பண்ணி பார்க்க தெரியாது. சில புத்தகங்களை, சில காரியங்களை ஆடியோ பைபிளில் படிப்பேன். அது போக சில காரியங்களை அனுபவ ரீதியாக என் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டு வர்றதை அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். அதனால தான் அவர் சொல்றார், அவர் வாழ்க்கையில் கடந்து வந்ததுனால, அவர் அதை அனுபவிச்சதுனால, அவரை மெய்யாகவே கண்டதுனால, நான் மனுஷனை நாட மாட்டேன், மனுஷன் கூட போதிக்கிறத நான் போதிக்க மாட்டேன், மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருக்க மாட்டேன். அப்படி மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்ல. சகோதரரே, இது என்னால் கற்று வந்த சுவிசேஷம் அல்ல. வாசிங்க, என்னால் கற்று வந்த சுவிசேஷம் அல்ல இல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அடுத்து, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. ஒரு மனுஷனால எனக்கெல்லாம் கொடுக்க முடியுமாங்க? உங்களுக்கு கூட பரவாயில்ல. இப்ப அண்ணன் வாசிக்கிறாங்கல்ல, அவங்க கூட அடுத்த வாரம் இதை விட்டீங்கன்னா, போன வாரம் நம்ம தம்பிக்கு வாசிச்சோமே அப்படின்னு குறிப்பெடுத்து பேசிடலாம். அப்படித்தானேங்க? அப்படித்தானே? நான் பேச முடியுமா? பேச முடியாது. பேசக்கூடாது. வாசிங்க, முடிச்சிருவான். மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பவுல் சொன்னது உண்மை, பவுல் செய்ததும் உண்மை. ஆகையினால் தான் பவுலுடைய வாழ்க்கையிலே தேவன் கடைசி பயணத்தில் கூட, கப்பல் பிரயாணத்தில் கூட, சேதப்பட்டு விடுவோம், விழுந்து விடுவோம், நொறுங்கி விடுவோம், அமிழ்ந்து விடுவோம் என்று மரண போராட்டத்தில் இருந்த வேளையிலும் கூட பவுலை பார்த்து சொன்னார், பவுலே பயப்படாதே.
உண்மையா சொல்றேன், தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, தேவன் கொடுக்கிறதை மட்டும் பிரசங்கிக்கிற ஒரு அனுபவம், தேவன் செய்கிறதை மட்டும், அவருடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுகிற ஒரு அனுபவம் இருந்தால் உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் பயமோ கலக்கமோ கண்ணீரோ கவலையோ வேண்டியதில்லை. இன்னைக்கு சில நேரங்களிலே மனிதனை நம்பி போதிக்கிறோம், மனிதனுக்காக எதையாவது ஒன்றை செய்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? கவலை இருக்கு, கண்ணீர் இருக்கு, போராட்டம் இருக்கு. எவனை பெருசா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்களோ அவன் டொப்புன்னு தூக்கி கீழே போட்டு போயிடுறான். உண்மைதானே? உண்மைதான். நிறைய ஊழியங்களில் நடக்குது, நிறைய சபைகளில் நடக்குது, நிறைய குடும்பத்தில் நடக்குது. சொல்லுவாங்க அம்மா மாறு, நான் அவரை மலை போல நம்பி இருந்தேன் ஐயா. எப்படி மலை போல? ஆனால் இங்கே வந்து மட்டும் பாட்டுக்கிறது. எப்படி பாடிக்கிறது? மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும். பாட்டு மட்டும் அப்படி. ஆனால் சொல்றது, நான் அவரை மலை போல நம்பி இருந்தேன் ஐயா. யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். யாரை பிரியப்படுத்தணும்? கர்த்தரை பிரியப்படுத்தணும். யார் சொல்றதை கேட்கணும்? கர்த்தருடைய போதனைகளை கேட்கணும். இந்த ஊழியத்தில் உண்மையாக நான் திரும்ப திரும்ப சொல்றதுல வருத்தப்பட மாட்டேன். கொரோனா காலத்தில் கூட ஒரு வாரம் லைவ் கட்டாச்சேன்னு தெரியாது. எனக்கு கட்டாகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் கொரோனால இருந்தப்ப கூட கட்டாகலை. தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு என் சகோதரன்மார்கள் எனக்கு உதவி செய்தார்கள். அவ்வளவு கர்த்தர் என் வாயிலே வார்த்தையை போட்டார். ஏன்னா தேவனை பிரியப்படுத்துகிறோம் இந்த ஊழியத்தில். அது வரும்னு தெரிஞ்சோ என்னமோ எனக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் கொடுத்து ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில என்னதான் மனுஷனை குஷிப்படுத்தி மனுஷனுக்கு பேசி 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 பார்த்தாலும் திருப்தியே இல்லை, சாட்டிஸ்ஃபைடே இல்லை. நான் சொல்றேன், ஒரு நாளும் பிரசங்கிப்பதும் சரி, ஒரு நாள் உங்க குடும்பத்திலும் சரி, மனிதனை பிரியப்படுத்தாதீங்க. தேவனை பிரியப்படுத்தி பாருங்க. அதுல கிடைக்கிற ஆசீர்வாதமே ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபெமினியனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இருந்தாலும் இதில் ஒரு 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. கலாத்தியர் 1:8 என்ன சொல்லுது? கொஞ்சம் வாசிங்களேன். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல். இன்னைக்கு ஒரு கூட்டம், மாய்மாலமான கூட்டம். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவம் கூட ஏயுவை நம்பி இருப்பாங்க. அதுக்கு பேர் என்னது? ஏயுவா? ஏஐ? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சல என்ன தெரியுமா? ஏ என்றால் உயிரெழுத்து, சு என்றால் மெய் எழுத்து. உயிர் மெய்யும் ஒன்று சேர்ந்தான் தமிழுது வருது பாரு, அந்த தமிழுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் இயேசு என்னும் பேரு. அதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. 8ஆம் வசனத்தை. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். ஆமென். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சுவிசேஷங்களே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. மக்களும் அப்படித்தான் இருக்காங்க, ஊழியரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. தீமோத்தேயு அதனால தான் அன்னைக்கே எழுதினானா இல்லையோ, செவித்திணை உள்ளவர்களாய் போய்விட்டார்கள். சத்தியத்திற்கு சார்ந்து பேசி காலத்துக்கு சாய்ந்து போகிறவர்களாய் மாறிவிட்டார். இன்னைக்கு சொல்றேன், ஒரே இயேசுதான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரே இயேசுதான் உங்களுக்காக பலியானார். அவர் ஒரே தரம் பிறந்ததும் ஒரே தரம் உயிர்த்தெழுவதும் எப்படி இருந்ததோ அதே போல நமக்குள்ளும் ஒரே தரம் பிறப்பதும் கிறிஸ்துவுக்குள் ஒரே தரம் மரிப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமிக்கப்பட்ட ஓட்டமா இருக்கு. இதுக்கு இடையில எத்தனை நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு கையை காலை ஆட்டிக்கிட்டு ரொம்ப பப்ளிசிட்டிக்காக தேடுற ஆட்கள், பாடுற ஆட்கள், ஓடுற ஆட்கள்லாம் கண்டு இங்கேயும் தான் சுவிசேஷம் இதுதான் சொல்லிட்டு ஓடிடாதீங்க. அதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு இருக்கும். அது காணல் நீரை போல அப்படியே கறந்து போய்விடும். மனுஷனை போல மனுஷனுக்கு பிரியப்படுத்தி வாழ்ற வாழ்க்கையை கொஞ்சம் ஓரம் கட்டினீங்கன்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். பவுலுக்கு எத்தனை மிரட்டல், எத்தனை உருட்டல் வந்துச்சு தெரியுமா? இங்க 9ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பாருங்க, அவனுக்கு கொலை செய்ய போறாங்கன்னு தெரியும். அப்ப கூட அவன் மனுஷனை பிரியப்படுத்தல. அவர் மனுஷனை பிரியப்படுத்தவே இல்லை. எழுதுனதோட விட்டுட்டு போயிட்டாரா? நான் படிச்சு பார்த்தேன், நிறைய இடத்துல பார்த்தேன் பவுலை குறித்து. கடந்த சில நாட்களுக்கு முன்மாதிரி கூட நான் சொன்னேன் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை பற்றி. அவர் பட்ட அடிகள் அத்தனையிலும்
தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு இருந்தான். அவர் இருந்தது போல நம்ம இருக்கணும். அவருக்காக எதையாவது ஒன்றை செய்யணும். அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? பெரிய வீட்டுக்காக போகிறது, பெரிய காணிக்கைக்காக போகிறது, பேசுறது இப்படி. ஹலோ, அப்பொழுது நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருப்பேன், ஆனால் இன்னும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. தெரிஞ்சுக்குங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா தானியல் தான். 3வது அதிகாரத்தை எடுத்துட்டு வாங்க. ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி தான். தானியல்னு சொன்ன உடனே நல்லா பாடிடுற பாட்டெல்லாம் பாடிடுவான். தானியலை போல 3 வேளை ஜெபிக்கணும், சிங்கங்களின் வாய்களை சிறையில கட்டணும் சொல்லிடுவான். இன்னும் பாடுவான். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னை என்ன செஞ்சாரியா? பாடுங்க, இதுதான் புது பாட்டு தான், நீங்க நல்லா பாடுவீல்ல. சரி, 3வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து கூட வாசிப்போமே. 16 கூட வாசிங்க, நல்லா இருக்கும். போதும், நல்லா இருக்கும், வாசிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நான் மனுஷனை பிரியப்படுத்துற ஆளு கிடையாது. சொல்ல முடியுமா? இருந்தாலும் பாஸ்டருங்க, இருந்தாலும் அவர் பெரிய பொறுப்புல இருக்கிறாருங்க, இருந்தாலும் அவர் எம்எல்ஏங்க, எம்பிங்க, இருந்தாலும் அவர் இந்த தெருவில் பெரிய மனுஷங்க. இருக்கட்டுங்க, கனப்படுத்துங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் பிரியப்படுத்தாதீங்க. கனப்படுத்துறதுங்கிறது வேற, பிரியப்படுத்துறதுங்கிறது வேற. நிறைய பேருக்கு அதுவே வித்தியாசம் தெரியாது. கனம் என்பது அவர்கள் மேல் வைத்திருக்கிற மரியாதை, பிரியப்படுத்துவது என்பது அவர்களுக்கே சால்ரா போடுவது. என் பாஷையில் சொன்னான், மதுரை பாஷையில் சொன்னான். நான் மதுரை பாஷையில் சுத்த தமிழில் தான் பேசுவேன், என்ன படிச்சிருந்தாலும். சரி, போகட்டும், வாசிங்க. ஓ ராஜாவே, உமக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு தீர்மானம் வருது. இந்த உலகத்தில் என்னதான் வாழ்ந்தாலும் கடைசியில் கடவுள் கொடுத்தது கடவுள்கிட்ட போய் சேருங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. அவர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நமக்கு அப்படி இருக்கா? வாழ்கிற வரைக்கும் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மனுஷனுடைய தயவு நமக்கு என்ன செய்யணும், வேணும். எல்லாரும் செய்கிறாங்க, நம்மளும் என்ன செஞ்சுட்டு போயிடுவோம். அப்படியாங்க? ஹலோ, என் அன்பான தேவ ஜனமே, மனுஷனை பிரியப்படுத்தி பாருங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. சில பேருக்கு சில காரியங்களை, சரி இதையாவது கொடுத்தா இதையாவது செஞ்சா சமாதானமா இருப்பாங்களா, சமாதானமா வேலை செய்வாங்களா, சமாதானமா பார்த்துருக்கேன். எவ்வளவு என்னதான் பண்ணினாலும் சரி ஒரு சாட்டிஸ்ஃபைடே வராது. நான் தேவனுக்கு கொஞ்ச நேரம் ஆராதனை செலுத்தினாலும் அதில் இருக்கிற சந்தோஷம், அதில் இருக்கிற சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நம்ம என்னைக்காவது இப்படி சொல்றோமா? அவர் கொடுக்காட்ட போட்டுமியா, அவர்கிட்ட வர்றது வேணா, நின்றுட்டு போதியா. என் தேவன் ஒரு சிலர் இருக்காங்க, ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க, நிச்சயமா இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேர் எப்படின்னா, ஐயோ இன்னும் போயிருமோ, எங்கே வர்றது, வாடகை கொடுக்கணுமே, சாப்பிடணுமே, செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமே. இன்னைக்கு முக்கால்வாசி பேருக்கு சாப்பிட்றது காசு இருக்கும் இல்லையா, செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது கவலை. அப்படிதானங்க? எங்கள் மக்களே பார்க்கும்போது எனக்கு சில நேரத்தில் வேதனையாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி பாடி, உண்மையாக சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களே, வேதனையோடு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபா காணிக்கைக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கூட சில பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கும். பேசி கொடுப்பேன். அவங்க கொண்டு போய் நான் கொடுக்குறது 500 ரூபாய் இருந்தால் இன்னும் 100 ரூபா கடை வாங்கி 600 ரூபா செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க. சரி போட்டோம், வசனத்தை வாசிங்க. விட்டுறாதீங்க, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது.
விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அவருக்கே சொன்னா, உமக்கு தெரியணுமியா, உமக்கு தெரியணும். தெரிய வச்சார்ல. அடுத்த முறை சிங்கக்கவியில போடும்போது ராஜா தூங்காம கிடந்தான் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரை பிரியப்படுத்துற மனுஷனுக்கு முன்னாடி வேற எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. தூங்காம கிடந்தான். எனக்கு அதில் பிரசங்கித்ததுல இதுதான் ரொம்ப விசேஷமாக பிடிச்சிருந்துச்சு. 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். தூக்கி போட்டுருவாங்க. எங்க சிங்கக்கவியில் தூக்கி போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. ஏன் தூங்க வேண்டிதானே? நான் சொல்கிறேன், கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, உங்களை நோண்டின மனுஷன் தூங்க முடியாது. உங்களை தூண்டி விட்ட மனுஷன் தூங்க முடியாது. நீங்கள் நிம்மதியாக உள்ளே இருப்பீங்க. அவங்க வெளியில இருந்து என்ன செய்வாங்க? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இதே பவுல் அப்போஸ்தலர் 16 பார்த்துருக்கோம்ல. அவன் சிறைச்சாலையில் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியில இருந்த இவங்களால என்ன செய்ய முடியல. ஐயோ, இவ்வளோ பெரிய அசைவ பார்த்துட்டோமே, இவ்வளோ பெரிய காரியம் நடந்து போச்சே, என்ன நடக்குமா என்ன நடக்குமா பட்டயத்தை எடுத்து குத்திக்கிற பாடா. அப்பவும் கூட பவுல் என்ன செஞ்சாரு? எப்பா, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீ என்ன செஞ்சுக்கிறாத, உனக்கு ஒன்றும் செஞ்சுக்கிறாத. அங்கே என்ன வந்துச்சு? ஆண்டவர் மாதிரே ரட்சிக்கப்படணும், ஒரு ரட்சிப்பின் அனுபவமே வந்துச்சு. நம்ம மனுஷனை பிரியப்படுத்தி கஷ்டம் இல்லாம வாழணும்னு நினைக்கிறோம். ரட்சிப்பும் வர மாட்டேங்குது, நம்ம கஷ்டமும் தீர மாட்டேங்குது. அல்லேலூயா. இந்த உலகத்துல மனுஷன் உதவி ஒத்தாசை எல்லாம் தேவை. அது இல்லாம இருக்கவே முடியாது. இந்த ஆராதனை கூட நடக்குதுன்னா எனக்கு கண்டிப்பா விசுவாசிகள் வராங்களோ இல்லையோ, மியூசிக் வாசிக்கிறவங்களோட சேர்த்து ஒரு 5 பேர் இல்லாம 6 பேர் இல்லாம ஆராதனையை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறதையே நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். மனுஷனை மட்டுமே பிரியப்படுத்தினா 8 மணி ஆராதனை 8:30 கூட ஆரம்பிக்க சொல்லுவாங்க. நாளைக்கு ஆரம்பிக்கணும். அப்படி தானேங்க? வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, என் சத்தம் வானபரி என்று வெட்டும். பாடிக்கிட்டே இருப்பேன். சரி, அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆரம்பிச்சிருவார். நம்ம போகணும்னு சொல்லி அவங்க தன்னால் வருவாங்க. அல்லேலூயா. என் அன்பான தேவஜனமே, இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய வருகைக்கு இருக்கிற அடையாளங்கள் அநேகம் இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை விட வேறொரு சுவிசேஷம் இல்லை. இந்த இயேசுவை தவிர வேற இயேசு இல்லை. ஆகையால் மனிதன் இந்த உலகத்தில் கொண்டு வருகிற மாய்மாலமான எந்த காரியத்தை நம்பி இது நடந்துரும் அது நடந்துரும்னு சொல்லிட்டு சில காரியங்களை சில பேர் செய்யறதுனால இதை சொல்றேன். மனுஷனை பிரியப்படுத்தி வாழாதீங்க, தேவனை பிரியப்படுத்துங்க. நான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை படித்து தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக போதிக்கப்பட்ட ஒரு சத்தியம், நான் மனுஷனை பிரியப்படுத்தலை, தேவனை பிரியப்படுத்த போறேன்னு சொல்லி எல்லாரும் எழும்பி நின்று அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு தேவ சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தின் மூலமாக தெளிவடைஞ்சு விடுதலையை பெற போகிறீங்க. அநேகம் பேர் அநேக காரியங்களில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை காண போகிறீங்க. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். இது ஒன்றும் தெரியாத சத்தியம், பெரிய சத்தியத்தை நான் பேசிட்டேன். ஒரு ஆழ்ந்த பைபிள் தியானம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறவங்களும் சரி, சபையில் இருக்கவங்களும் சரி, என்னை விட வேதத்தை அறிந்தவர்கள் இருப்பீங்க. ஆனால் ஒரு காரியம் மட்டும் எனக்கு தெரியும், எந்த சூழ்நிலையிலும் மனிதனை பிரியப்படுத்துவதற்கு என்னை நான் வணக்கினதே இல்லை, தாழ்த்தினது இல்லை. தேவனுக்காக எல்லா விஷயத்திலும் தாழ்ந்து அவரை பிரியப்படுத்துகிறேன். தாழ்மைக்கு முன்னானது மேன்மை என்பதை அறிந்திருக்கிறேன். பவுல் தனக்குள் இருந்ததைப் போல, தாவீதுக்குள் இருந்ததைப் போல எனக்குள்ளும் சில காரியங்களை வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வாஞ்சியோடு உங்களுக்காக ஜெபித்து, ஆண்டவரே, ஏற்கனவே நம்ம பாடினதான், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பாடியிருக்கோம், திரும்ப உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமேன்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். அழகா இருக்கும். இந்த உலகத்தில் நீரே என் தேவன் சொல்லுங்க. உங்களுடைய செம்மையான ஆவி செம்மையான பாதைகளில் என்ன செய்யணும்? நாள்தோறும் நடத்த வேண்டும். மனுஷன் காட்டுற ஆவியெல்லாம் எங்கெங்கேயோ கொண்டு போயிடும். மனுஷன் காட்டுற மாய்மாலம், சிற்றின்பங்கள், கவர்ச்சி எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். கடைசியில் படுகுழியில் போய் விட்டுரும். தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்து பாருங்க, அது உங்களை நல்ல ஆவிக்குள்ள செம்மையான பாதைக்குள்ள நடத்தும். இப்போ ஒரே ஒரு தீர்மானம் தான், நான் மனுஷனை நாடி போதிக்கிறதும் மாட்டேன், மனுஷன் சொல்ற வழிகளை பின்பற்றவும் மாட்டேன். தேவன் தந்திருக்கிற வழிகள், தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை எனக்குள்ள வரும்.
அதுதான் ஆசீர்வாதம். சின்னஞ்சிறு வயதுலேருந்து எங்கள் பாஸ்டர், எங்கள் தம்பி, எப்படி வேணாலும் கூப்பிடுங்க என்னையா, எங்கள் சகோதரன் தேவனை பிரியப்படுத்தி வாழ்றாரு, நல்லா இருக்காரு. நிச்சயமாக சொல்கிறேன், நல்லா இருக்கிறோம். கர்த்தர் கிருபையில், இரக்கத்தில், தயவுல. அப்படி நீங்களும் சொல்லுங்க, அபியாசப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான பாதைகளிலே நடத்த வேண்டுமே. திரும்ப திரும்ப மனுஷங்கிட்ட போய் யோசனை கேட்டா திரும்ப திரும்ப நம்ம தப்பான காரியங்களை தான் செய்வோம். நான் தேவனிடத்துல கேட்டீங்கன்னா, அவர் மேக ஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா இந்த உலகத்தை பார்க்க முடியாத என்ன கொண்டு இந்த ஊழியத்தை நடத்துறாருன்னா, மரிச்சு போயிட்டாங்கன்னு தூக்கி போடப்பட்ட பவுல் திரும்ப எழும்பி ஊழியம் செய்தாருன்னா, தாவீது எந்த சூழ்நிலையிலும் தடுமாற்றம் அடையாம தேவரை பிரியப்படுத்தினார்னா, நீங்களும் பிரியப்படுத்த முடியும். அதனால ஒருவேளை மனுஷனை பிரியப்படுத்தி இழந்து போயிருக்கிறவங்க கூட இப்ப கூட இருப்பீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஏமாந்ததை எனக்கு நினைப்பூட்டி இருக்கிறீங்க, நான் விழுந்து போனதை எனக்கு நினைப்பூட்டி இருக்கிறீங்க, என்னுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு தெரியும், ஆனால் நீர் பட்ட காயங்களினால் குணமாக்கினீரப்பா, நீர் சிந்தின ரத்தத்தினால் தூய்மையாக்கினீரப்பா. அந்த ரத்தம் இன்னைக்கு கூட கழுவி உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய வழிகளிலே வாழ என் கூட பேசியிருக்கிறீங்கப்பா. ஊழியக்காரர் பேசியிருக்கிறாருப்பா, நான் அதன்படி நடக்க போறேன்ப்பா. அந்த தாவீதையும் பவுலை எப்படி ஆசீர்வதிச்சிங்களோ, அந்த மொர்தெக்காயுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதித்ததோ, அந்த யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதித்ததோ, யோசேப்புடைய வாழ்க்கை பிரியப்படுத்தும் போது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ, என்னையும் கூட ஆசீர்வதிங்கன்னு கேளுங்களேன். இப்போ நீங்க எடுக்கிற தீர்மானம் கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டும். இப்ப கர்த்தர் நம்மோடு கனெக்ட் ஆகிருக்கிறார், என்னால பார்க்க முடியுது. நிச்சயமா சொல்றேன், தேவ தரிசனம் இல்லாம இந்த ஊழியத்தை நான் செய்யல. தேவ திட்டம் இல்லாம நீங்க எனக்கு கொடுக்க முடியாது. தேவ சித்தம் இல்லாம இந்த வார்த்தையை போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மனிதத்துல எத்தனையோ சோர்வுகளோடு, எத்தனையோ அசதிகளோடு, எத்தனையோ அஜாக்கிரதையினால் விழுந்து போன பிள்ளைகளுக்காய் கர்த்தர் பேச சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தோடு கடந்து போய் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும். தேவனை பிரியப்படுத்துற வாழ்க்கை, தேவ சத்தியத்தை கற்றிருக்கிற நான், தேவ சத்தியத்தின்படி பவுல் நடந்ததை போல, தாவீது நடந்ததை போல, தானியேல் நடந்ததை போல அவர் என்னை நடத்துவார்னு சொல்லி நம்பிக்கையோட எந்த சூழ்நிலையிலே மனிதனை நம்பாம நடக்க போறேன், மனிதனை பிரியப்படுத்தாம தேவனை பிரியப்படுத்த போறேன் போங்க. உங்க குடும்பத்துல கடன் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நிச்சயமா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவை எல்லாவற்றையும் அவர் அக்கினி ஸ்தம்பமா, மேக ஸ்தம்பமா இருந்து செம்மையான பாதைகளிலே வழிநடத்த ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆக நான் நிச்சயமா நடத்துவார். நல்ல சாட்சிகளை கேள்விப்படுவேன். நான் நம்பிக்கையோடு உங்களை ஜெபித்து அனுப்புறேன். நான் அல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதை நான் பார்த்து பார்த்து ஊழியம் செய்கிறபடினால் என்னை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் உம்மை பிரியப்படுத்த, இன்னும் உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க, இன்னும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதை அப்படியே செய்ய நீர் என்னோடு கூட இருந்து இன்னும் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி உம்முடைய மேக ஸ்தம்பத்துக்குள்ளும் அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ளும் என்னை மாத்திரமல்ல, இந்த சபையில நின்று கொண்டிருக்கிறவர்கள், தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உன்னதராம் உயர்ந்தவராம் இயேசுவே உம்முடைய உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மனதார ஜெபிக்கிறேன். அப்பா, கேட்ட சத்தியத்தை எந்த விதமான காரியங்களும் சத்துருக்கள் பெருக்கி போய் விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் அவர்களோடு பேச வேண்டும் என்று என் கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் வந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் வரும் நாட்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706.
போன் நம்பர் 9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.